ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வரகு அரிசியில் ஒரு கிச்சடி செய்யலாம். குக்கரில் மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 லவங்கம், சின்ன துண்டு பட்டை அதை சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சியும் பூண்டையும் கட் பண்ணிட்டு கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம். பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு புதினா இலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் அதையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கி வர்றதுக்கு. அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் வரகு அரிசியை கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். காய் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதில் காய் நல்லா வதங்கிடுச்சு. இதால் ஒரு பவுல் நான் வரகரிசி அளந்திருக்கேன். அதால் 3 பவுல் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்துக்கலாம். காய் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். இப்போ இந்த இதுக்கு மொத்தத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இதில் வரகரிசியை இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கு. குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். அதில் 2 விசில் வேகமாகவும் 1 விசில் சிம்மில் வச்சும் ஆஃப் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு கிச்சடி.
ஃபைனலாக கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சூப்பராக வரகரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சிறுதானியம் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பொங்கல் கிச்சடி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னியோட இது சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.